எபிசோட பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிளா சொல்லணும் வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து மஞ்சரி பாவம்னு நினைக்கலாம், அதே மாதிரி ராணுவ பாவம்னு நினைக்கலாம், இல்ல சில சமயம் அருண் கூட பாவம்னு நினைக்கலாம். ஆனா இதுல உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல எவனுமே பாவம் கிடையாது. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மிஸ்டேக் பண்ணி தான் வச்சிருக்கானுங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா அவன் அனுபவிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ் இன்னைக்கான எபிசோட பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு லவ் ஸ்டோரியில இருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது தர்ஷிகாவுக்கும் விஷாலுக்கும் ஒரு லவ் ஸ்டோரி. அதுதான் பாத்தீங்கன்னா எபிசோட்ல ட்ராக் ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சாங்களே. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா தர்ஷிகாவுக்கு விஷால் மேல லவ். விஷால் வந்து பாத்தீங்கன்னா தர்ஷிகா லவ் அக்செப்டும் பண்ணல, நோவும் சொல்லல. அவர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹோல்டில் வைக்கிற மாதிரி பூசி முழுகிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒன்னு பிடிக்குதுன்னா பிடிக்குதுன்னு சொல்லு, இல்லனா இல்லன்னு சொல்லு. இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா லவ் ரெண்டுத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா விஷால் ஒரு குழப்பத்தில் இருக்காரு. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த லவ் ஓகே பண்ணுறதா இல்லையான்றது இல்லை. இது வந்து ஜாக்லைனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்றது தான் பிரச்சனை. இதில் தர்ஷிகா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒஸ்டான ஒரு கேம் ப்ளே பண்ணாங்க. ஏன்னா இவங்க தான் ஜாக்லைன்ட்ட சொன்னது. ஆனால் இவங்க வந்து ஜாக்லைன்ட்ட இவங்க சொல்லாத மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இதில் காமெடியே. ஏன்னா ஜாக்லைன்ட்ட இவங்களா கூப்பிட்டு தான் எனக்கு இந்த மாதிரி விஷால் மேலே ஒரு ஃபீல் இருக்கு, ஒரு மாதிரி பிளஷ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜாக்லைனே ஏதோ கண்டுபிடிச்சி விஷால்கிட்ட போய் கேட்ட மாதிரி தர்ஷிகா இங்கே வந்து புளிவிட்டு இருக்காங்க. ஜாக்லைனுக்கு தெரியவா போகுது அப்படின்ற ஒரு இதில். எனிவேஸ் ஆனால் தர்ஷிகா கேம் ப்ளே டோட்டலாக காலி அப்படின்றது கிளீனாக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காதல் வலையில் விழுந்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனிவேஸ் அது ஒரு பக்கம் குப்பை காதல்னு வச்சுக்கோங்களேன், அதை தூக்கி ஓரம் போடுங்க. எனிவேஸ் முக்கியமான மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து சாச்சனா இருக்காங்களே, அவங்க கண்டென்ட்லேருந்து போவோம். சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதாங்க. அதாவது இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நேற்றும் அழுதாங்க, இன்னைக்கும் அழுதாங்க. இன்னைக்கு அழுதுறதுக்கான காரணம் என்னன்னா, கேர்ள்ஸ் டீம் இருக்காங்களே அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சாச்சனா நீ வந்து எல்லா டாஸ்க்கும் போகணுன்ற, அப்போ நாங்களாம் போவோமா, நாங்களும் பிக் பாஸ் வீட்டு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. கரெக்டான கேள்வி தான். ஆனால் இருந்தாலும் சாச்சனா கிட்ட அதில் வேலைக்கு ஆகுமா? சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட டாஸ்க்காக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டாஸ்க்காக இருந்தாலும் சரி, நான் போய் விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி போல்டாக போவாங்க பாருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குலாம் வராது. ஏன்னா சில பேருக்குலாம் பயம் இருக்கும், இந்த டாஸ்க் நம்மளுக்கு வராது, இது போனால் விளையாட மாட்டோமே அப்படின்ற மாதிரி யோசிப்போம்ல. சாச்சனா அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. நான் போய் சும்மா மொக்க வாங்கிட்டு கூட வருவேன், ஆனால் நான் தான் போவேன் அப்படின்ற மாதிரி போல்டாக பேசுவாங்க. அதில் நான் கோல்டு மெடலிஸ்ட்டுங்க அப்படின்ற மாதிரி புழுவு கூட செய்வாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குது. வீக்கெண்ட் ஆனால் அவங்க அப்பா வேறு வந்து காப்பாற்றி விட்டுறவங்கள. ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கேர்ள்ஸ் டீம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ புரிஞ்சுக்கோ, ஒரு விஷயத்துக்கு போகக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது சொன்னோன்னா சாச்சனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கவே முடியல. என்னடா நம்மள எல்லாம் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப காண்டாகி ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க அழுததெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாரம் ஃபுல்லாக இதுக்கப்புறம் அழுதான் போகிறாங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொரு வாரமும் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வாரம் அழுகணும், ஒரு வாரம் சிரிக்கணும், ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா முறைக்கணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அழுகணுன்ற முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சாச்சனாவோட அந்த வாய்ஸ் செகண்டில் இரிட்டேட் ஆகுது. எனக்கும் அப்படி தாங்க ஆகுது. அந்த கீச்சுன்னு பேசிட்டு அழுகுறாங்க பாருங்க, செம்ம டென்ஷன் ஆகுது. எனிவேஸ் அதை விட்டுருவோம். இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான மேட்டர் ராணவ். ஆக்சுவலாக ராணுவ மேட்ரு எத்தனை பேர் வந்து காலைல அந்த ப்ரோமோ பார்க்கும்போது ஐயோ ராணுவ வந்து உண்மையிலே டார்கெட் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. எனக்கு அந்த ப்ரோமோ பார்க்கும்போது என்ன தெரியுமா தோணுச்சு, இவன் அந்த டார்கெட்டுன்ற ஒரு வார்த்தையை தவிர எனக்கு வேறு ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரி தோணுது. சீரியஸ்லி ராணுவ பற்றி சொல்லணும்னா ஒரு ஆர்வ கோளாறாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா இந்த மேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிருக்கும். அருண் வந்து பார்த்தீங்கன்னா தாவி குதிச்சு, அதாவது இங்கே பாய்ஸ்லேருந்து கேர்ள்ஸ் வீட்டுக்கு போயிட்டு பவித்ரா தண்ணி குடுறா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே பயப்புல எதை பற்றி யோசிக்காமல் டக்குன்னு எகிரி குதிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விஷயம் கூட ஒரு கேம் ஷோவில் இருக்கும், இவனுங்க சும்மா தூண்டி விடுறானுங்களே அப்படின்ற ஒரு இது கூட புரியாம அப்படியே சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ஏறி குதிச்சிட்டாப்ல. சரி குதிச்சாச்சா, அதுக்கப்புறம் மஞ்சரி வந்து டாஸ்க் கொடுத்தாங்கல்ல, அந்த டாஸ்க் வந்து இவங்க கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ராணவோட ஆட்டிடியூட் வந்து கொஞ்சம் ஓவராக இருந்தது. அது எல்லாருக்குமே ஆப்வியஸாக தெரியுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரியும் காண்டாயிட்டாங்க. இதில் ராணுவ மேலேயும் தப்பு இருக்குது, அதே மாதிரி மஞ்சரி மேலேயும் தப்பு இருக்குது. மஞ்சரி அந்த இடத்துல காண்டாயிருக்கூடாது, அதே மாதிரி ராணுவ அந்த இடத்துல அவ்வளோ ஆட்டிடியூடாக பிஹேவ் பண்ணியிருக்கூடாது. ஆக்சுவலாக வீட்டில் ஒன்று நடக்குது, எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல, மஞ்சரியை கேப்டனாக யாருமே மதிக்கல அப்படின்றத உண்மை. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீமில் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்களே தவிர அதை வந்து கொஞ்சமாவது கேட்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் எவங்கிட்டையுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் மஞ்சரி மேலேயே ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்குது. என்னன்னா அவங்க கொஞ்சம் யாராவது கோவப்படுத்திட்டா போதும், அவங்களோட அந்த எப்படி சொல்கிறது ஈகோன்னு சொல்லலாம்ல, அது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்துறது. அது ஒரு இடத்துல பேசி எப்படி சொல்கிறது, மஞ்சரிக்கு வந்து வாய் தான் திறமன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாய் தான் உங்களுக்கு எனிமியும் கூட. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை ஒன்று ஆரம்பிச்சிச்சுன்னா அது ஒரு இடத்துல பேசிட்டு ஒரு கடத்தில் நிறுத்திடணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சண்டையை முடிக்கவே மாட்டாங்க, திருப்பி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய கலவரம் நடந்தது. இந்த ராணுவ பிரச்சனை இப்படி ஆரம்பிச்சதுல அதுக்கப்புறம் ராணுவுக்கும் மஞ்சரிக்கும் இப்படி ஃபைட் போயிட்டு இருந்தது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அருண் வர்சஸ் மஞ்சரின்னு மாறிடுச்சு. அதுக்கான விளக்கம் வந்து நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இதை வந்து சும்மா சாம்பிளாக சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அருண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் ஒன்று பாஸ் பண்ணிட்டாரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கலாய்க்கிற மாதிரி, அதாவது தீபக் கிட்ட தான் சொன்னார், மஞ்சரிக்கும் ராணுவுக்கும் ஒரு ஃபைட்டு போயிட்டு இருக்கு, இதுக்கு நடுவில் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணோன்னே மஞ்சரி வந்து சொல்லிட்டாங்க, ஏம்பா இதெல்லாம் ஃபன்னாக இல்லை, ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஒன்று அருண் என்ன சொல்லிட்டாரு, ஓகேங்க சாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இடத்துல முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு கான்வர்சேஷன் இது அப்படியே போக சொல்ல மஞ்சரி என்ன சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களே இது பேர் தான் மார்க்கிங் அப்படின்ற மாதிரி சொல்ல வர சொல்லி மார்க்கிங் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் கையில் இந்த தலையணையெல்லாம் தூக்கி போட்டு அப்படியே எப்படி சொல்ல சண்டைக்கு போகிற மாதிரி எகிரிட்டாப்ல எகிரிட்டு என்ன எப்படி மார்க்கிங்னு சொல்லுவீங்க, ஏன்னா
இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என் மேலே ஒரு பிராண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, என்ன ஒரு முத்திரை குத்திக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அருண் வந்து சொல்லியிருந்தப்பல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அருண் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது உண்மை தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2-3 இடத்துல மஞ்சரி இது வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அருண் சொல்கிறது இதில் தப்பு இல்லை. ஆனால் இதில் எது அருண் மேலே தப்புன்னு வச்சுக்கோங்களேன், நான் பண்ணது மார்க்கிங்கே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுறாரு பாருங்க, அதுதான் தப்பு. ஸோ இதை வந்து முத்துக்குமரன் வந்து எடுத்து இதை மூஞ்சிக்கு நேராக சொல்லிட்டப்பல லைவில் நான் பார்த்தேன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷோவில் காமிக்கல. என்னன்னா ஒரு கட்டத்தில் மஞ்சரிக்கும் அருணுக்கும் போயிட்டு இருந்த ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா முத்து வர்சஸ் அருண் மாறிச்சு. ஏன்னா முத்து வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணாப்ல. அதாவது மஞ்சரி வந்து நான் உன்னை மார்க் பண்ணேன், இந்த சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி மார்க் பண்ணியிருப்பாங்க, அதை நான் மார்க்கிங் தான் பண்ணன்ற நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மஞ்சரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அருண் என்ன சொல்லியிருப்பார், நான் உங்களை மார்க் பண்ணலங்க, என்னோட இன்டென்ஷன் மார்க் பண்ணுறது இல்லைங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அருண் சொல்லியிருப்பாரு. முத்து என்ன விளக்கம் கொடுத்துருப்பாருன்னா, நீ அங்கே பண்ணது மார்க்கிங் தான், நீ தெரிஞ்சு பண்ணியோ தெரியாமல் பண்ணியோ மேட்ரு கிடையாது, ஆனால் பண்ணது மார்க்கிங் தானே. ஸோ இது மஞ்சரி எப்படி ஒத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நீயும் ஒத்துக்கணும், நீ பண்ணது மார்க்கிங்கே இல்லைன்னு சொல்கிறது தப்பு தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாப்புல. இது வந்து பார்த்தீங்கன்னா அருணுக்கு பயங்கரமாக யோசிச்சிருப்பார் போல. அதுக்கப்புறம் டிஸ்கஷன்லாம் போனதுக்கப்புறம் யோசிச்சிருப்பார் போல. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த கேப்டனுக்கு பார்த்தீங்கன்னா 3 பேட்ச் கொடுத்தாங்களே, அதில் ஒரு பேட்ச் பார்த்தீங்கன்னா முத்து எடுத்துட்டாப்புல. ஏன்னா மஞ்சரி வந்து நிறைய இடத்துல கோவப்படுறாங்க, ஒரு கேப்டன் வந்து இந்த அளவுக்கு கோவப்படக்கூடாது, அக்ரெசிவ் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பேட்ச் எடுத்துட்டாப்புல. ஸோ அதுக்கப்புறம் அருண் வந்தார். அருண் வந்து என்ன சொன்னார், இந்த மாதிரி மஞ்சரி ஆக்சுவலாக நம்ம 2 பேருக்குள்ள சண்டை போச்சுல, அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மேட்டர்லாம் நடந்தது, இது நேற்று நடந்தது, நேற்று நடந்ததுன்னு சொல்லிட்டு மொத்த கதையும் சொல்லிட்டு ஃபைனலாக நான் வந்து உங்களை இன்டென்ஷன்லாம் மார்க் பண்ணல, அப்படி நடந்திருந்தா சாரி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டாப்புல. இது எதனால் நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக முத்துக்கும் அருணுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போச்சுல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து பார்த்தீங்கன்னா முத்து 2-3 இடத்துல ரியலாகவே அந்த பேசும்போது பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருப்பாப்புல. நீ பேசுப்பா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட நீ பேசுவ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மார்க் பண்ணியிருப்பாப்புல. ஸோ இது வந்து முத்துக்கும் தெரியும். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அருணுக்கு வந்து பயங்கரமாக ஹிட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வீக்கெண்ட் ஆனால் நம்மளை வச்சு செஞ்சிருவாங்க அப்படின்னு ஏதாவது தோணுச்சு ஆனால் தெரியல, வந்து சாரி கேட்டாப்புல. ஆனால் இதில் தப்பு யார் மேலேன்னு பார்த்தீங்கன்னா அருண் மேலேயும் தப்பு இருக்குது, மஞ்சரி மேலேயும் தப்பு இருக்குது. மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா அருண் பண்ணதை அப்படியே செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி மார்க் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அருண் மேலே தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அருண் வந்து நான் மார்க்கே பண்ணல அப்படின்ற மாதிரி, நான் உங்களை கலாய்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி புழுறாரு பாருங்க, அதுதான் அருண் மேலே இருக்குது தப்பு. எனக்கு தெரிஞ்சு அருண் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவப்படுறதுக்கு வந்து ஓவராக எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹைப்பராக போயிடுறாரு. கொஞ்சம் ஒரு இடத்துல டென்ஷன் ஆகுனா ஓகே தான், எல்லாருமே கோவப்படுவாங்க. ஆனால் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப பீக்காக கொண்டு போகிறாரு. ஆனால் இந்த பீக்காக கொண்டு போகிறது நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணிங்க தெரியல, கேர்ள்ஸ் டீம் கூட மட்டும் தான் அவர் பண்ணுறாரு. பாய்ஸ் டீமில் மோஸ்ட்லி யாரு கூட அந்த மாதிரி வச்சுக்க மாட்டாரு. கேர்ள்ஸ் டீமில் மட்டும் ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாருன்னு தெரியல. கேர்ள்ஸுங்க எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டைக்கு போயிட்டு இருக்காரு. என்னைக்கு பாய்ஸ் பக்கம் திரும்ப போகுது, எந்த பாய்ஸ் வந்து அருணை வச்சு செய்ய போகிறது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனிவேஸ் இன்னைக்கான ஷோவில் பார்த்தீங்கன்னா இது நடந்ததுங்க. ஃபைனலாக முத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் எடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான மேட்டர், சாச்சனா வந்தாங்க. முத்து வந்து நீங்கள் கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் எடுத்தார். சாச்சனா வந்தாங்களே, அவங்க ஒரு பேட்ச் எடுத்தாங்களே, இது எத்தனை பேர் ஆக்சுவலி ஏற்றுக்க முடியுதுன்னு தெரியல. சாச்சனா வந்து அதே விஷயத்தை தான், அதே சண்டையை பற்றி தான் பேசுகிறாங்க. பட் ராணுவக்கிட்ட நீங்கள் கோவமாக பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேட்சை பிடுங்க பார்த்தாங்க. மொத்த கேர்ள்ஸ் சேர்ந்து மண்டையில் தட்டி, அதுக்கு தானே முத்து எடுத்துட்டான் கோவப்படுறேன்னு சொல்லிட்டு ரீசனை சொல்லிட்டு திருப்பி நீ அதே ரீசனை சொல்லி எடுப்பியோன்னு சொல்லிட்டு மண்டையில் தட்டி உட்கார வச்சிட்டாங்க. சாச்சனா எத்தனை இடத்துல தான் இன்றைக்கி அசிங்கப்படுவாங்கன்னு தெரியல. உண்மையிலே சொல்கிறேன், அந்த பொண்ணு ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு இன்டென்ஷன் இருக்காங்க. ஆனால் எப்படி சொல்கிறது, அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா செருப்படியாக திருப்பி அவங்களுக்கே ஊந்துருது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு டாஸ்க் வந்து இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜா ராணி அப்படின்ற ஒரு டாஸ்க்கு. ஸோ இந்த டாஸ்க்கில் ஏதாவது சுவாரஸ்யமாக நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கான எபிசோட ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஒரு சண்டை தாங்க. ப்ரோமோலி இந்த ஒரு கண்டென்ட் தான், ஆக்சுவலாக லைவ்ல பார்க்கும்போது இந்த ஒரு கண்டென்ட், இதை தவிர வேற ஒரு கண்டென்ட்டே இல்லை. பட் இந்த கண்டென்ட் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, ஓரளவுக்கு ஷோ வந்து எங்கேஜிங்காக தான் கொண்டு போச்சு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன தோணுதுன்னா, ஆக்சுவலாக வந்து மஞ்சரி மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மஞ்சரி மேலேயும் தப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராணுவும் பார்த்தீங்கன்னா மஞ்சரியை மார்க் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதே மாதிரி அருணும் பார்த்தீங்கன்னா மஞ்சரியை மார்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க. அதான் சொன்னல, இவன் பாவம்னு சொல்ல முடியாது, அவனும் பாவம்னு சொல்ல முடியாது, அவங்களும் பாவம்னு சொல்ல முடியாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதே தான் பண்ணி சுற்றி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கலாச்சிட்டு வெறுப்பேற்றி தான் இருக்காங்க. ஆனால் என்னன்னா ஒருத்தர் மாற்றி குறை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் அங்கே நடந்துட்டு இருக்கு. அதனால தான் சொல்கிறது, இதில் எவனுமே பாவம் கிடையாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேடியாக தான் இருக்காங்க. விஜய் சேதுபதி வராருல, அவர் தான் பார்த்தீங்கன்னா இது கரெக்டான ஒரு விளக்கம் கொடுத்து யாருக்கு இதில் கரெக்டாக இருக்கா, டிசிஷன் எடுக்க போறா அப்படின்ற மாதிரி, யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதில் வந்து அருணுக்கும் முத்துக்கும் சண்டை நடந்தது இல்லை, அதை வந்து ஏன் எபிசோடில் போடலன்னு தெரியல. ஏன்னா உண்மையிலேயே அந்த ஒரு ஃபுட்டேஜை பார்க்கும்போது தான் நிறைய பேருக்கு அருண் வந்து முத்துவை எப்படி பேசினாரு அப்படின்றது தெரியும். ஏன்னா உண்மையிலே அந்த இடத்துல பேசும்போது ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு தெளிவு கொடுக்க பேசுவார். ஆனால் அருண் வந்து பார்த்தீங்கன்னா முத்து டேரெக்டாக கலாச்சிருப்பாரு. ஸோ அந்த ஃபுட்டேஜ் ஏன் போடல அப்படின்றத என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வியாக இருக்கும். உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.